வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்குடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை கன்னி ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான பலன்களை வழங்கும், எது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சுப பலன்களை பெறுவார்கள், எது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெளிவாக காண போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பலனை பொறுத்தவரை பெருவாரியாக நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்கள்னு சொன்னா, அதிக நாட்கள் ஒரே ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், குரு பகவான், ராகு மற்றும் கேது பகவான்கள் இந்த ஆண்டு பலனை பெருவாரியாக நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கின்றன. இதனை கடந்து குறுகிய காலத்தில் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய இதர கிரகங்களும் இதில் அடங்குகின்றன. இந்த ஆண்டை பொறுத்தவரை அதிக நாட்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல குரு மட்டும்தான் பயிற்சி அடைகிறாரு. இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் மேஷ ராசியில் இருக்கிறார். இந்த ஆண்டினுடைய நடுவில், அதாவது மே மாதத்தில் குரு பகவானானவர் ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்ப இந்த ஆண்டினுடைய பலனானது 2 பகுதியாக பார்க்கப்படுகிறது. குரு பயிற்சிக்கு முன், குரு பயிற்சிக்கு பின்னு. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கிரக நிலைகளை நாம தெரிஞ்சுக்கணும். சனி பகவானானவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவானானவர் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு மே மாதம் வரை. அதற்கு பிறகு அவரு 9ஆம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார். ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 7ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இதனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் சார்ந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய ஒர்க் எடுத்து செய்யலாம். ஆனா எல்லா இடத்துலயும் ஒரு சிரமம் இருந்துகிட்டே இருக்கும். பொருளாதாரத்தை பெருசா சேமிக்க முடியாது. பண புழக்கம் இருக்கும், ஆனா எதுவும் சேமிக்க முடியாது. பணி அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்துகிட்டு இருக்கும். தொட்ட வேலைகளை அவ்வளவு சுலபமா நம்மளால முடிக்க முடியாது. அதுல இழுபறி அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் தொழில் சிறப்பாக தான் இருக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். ஆனா தடைகள் இருக்கும். ஏன்னா ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கத்தான் செய்வார். அப்ப பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியாது. ஏன்னா குரு பகவானும் 8ல போய் உட்கார்ந்துட்டார். பெருவாரியாக அந்த பலனை அடைய முடியவில்லை என்றாலும் பிஸியாவே இருப்பீங்க. 24 மணி நேரம் பிஸியா இருப்பீங்க. நிறைய பணிகள் வந்துட்டு இருக்கும், செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்ப லாபத்தை எதிர்பாராது தொழிலை கட்டமைக்கிறதுக்கு இந்த வருஷத்தை நீங்க பயன்படுத்துங்க. வெகு நாட்களுக்கு பிறகு கன்னிராசிக்காரங்க திரும்ப உங்களுடைய தொழிலை எல்லாத்தையும் ஃபுல் எனர்ஜெட்டிக்கா செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய தொழிலை கட்டமைத்துக் கொள்ள, மீண்டும் சரியா கட்டமைத்துக் கொள்ள பயன்படுத்திக்கணும். அதே போல தொழில் சார்ந்து கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடன்களை எல்லாமே நீங்க மேக்சிமம் அடைக்க முடியும். நீங்க கடனை அடைப்பதில் தான் தீவிரம் காட்டணும். புதுசா கடன் வாங்கக்கூடாது. தொழிலை நான் விரிவாக்கம் பண்ண போறேன், புதுசா கடன் வாங்கணும், கடன் விஷயங்கள்ல அதிகப்படியா ஈடுபடாதீங்க, தவிர்த்துக்கோங்க. தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியில இருக்குங்கிறதுக்காக நீங்க புதியதாக பிசினஸ் தொடங்குறது, இது ஆரோக்கியமான டைம் கிடையாது. எப்ப அப்படின்னா மே மாதம் வரை. மே மாதம் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும் வரை புதியதாக எதுவும் தொடங்க வேண்டாம். ஏன்னா பொருளாதாரத்துல பெரிய மாற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதனால நீங்க அவர் 9ஆம் இடத்துக்கு நகரும் பொழுது புதிய தொழில் ஏதாவது தொடங்குற மாதிரி இருந்தா நீங்க தொடங்கலாம். ஆனால் அதிலும் சில நாட்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது, ஆனா கடுமையாக உழைக்கணும். டிரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எல்லாம் அப்படி கிட்டக வந்து கிடைக்காம நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் உங்க பெயர் பட்டியலில் போயிடும். மே மாதம் வரைக்கும் அதுல சின்ன சின்ன தடைகள் இருக்கும். அதற்கு அப்புறம் உங்களுக்கு பிரகாசமாகவே அந்த வாய்ப்பு அமையும். ப்ரமோஷன் உண்டு. இடமாற்றம் சார்ந்து யாராவது முயற்சி எடுத்தீங்கன்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சக்சஸிவாகவே அமையும். ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பீரியட். ஃபாரின் போயிடலாம், பணத்தை சேமிக்க முடியாது. பணி வாய்ப்பு அமைஞ்சிரும், பணி சுமை அதிகமா இருக்கும், பணத்தை பெருசா சேமிக்க முடியாது. அப்ப நீங்க ஃபாரின் வாய்ப்புக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போயிடலாம். ஆனா நீங்க தெளிவா முடிவு பண்ணிக்கணும், இந்த ஆண்டை பொறுத்தவரை அதிகப்படியா நம்மளால சேமிக்க முடியாது அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா தான் போகணும். சரி, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்?
திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க ராசியிலே இருக்கக்கூடிய கேது, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, இது மூணுத்தையும் பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், பல இடங்கள்ல அனுசரித்து போகக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். சுப காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருந்தாலே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப அது சார்ந்து சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரிந்திருந்த தம்பதியர் மே மாதத்திற்கு பிறகு ஒன்று கூடுவாங்க, அதற்கான வாய்ப்பு அமையும். திருமணமாகாதவர்கள் திருமணத்திற்காக ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தாங்க, மணப்பெண் பார்த்துட்டு இருந்தாங்க, இல்ல மணமகன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா மே மாதத்திற்கு பிறகு அவர்களுக்கு அமையும். அதற்கு முன்னாடி அமையக்கூடிய விஷயங்கள்ல பல்வேறு குழப்பங்கள் இருக்கும். குடும்பம் நல்ல குடும்பமா, கொடுக்கலாமா வேணாமாங்கிற குழப்பம். அடுத்தபடியா இந்த முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மணமகன் மணமகளுக்கே ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாது, பல்வேறு குழப்பங்கள் இருக்கும். அதே போல சில நேரங்கள்ல அது சரியில்லாத தவறான முடிவா கூட போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப ரொம்ப நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. திருமணம் நடக்கும், மே மாதத்திற்கு பிறகு அதை வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அதற்கு முன்னாடியே உங்களுக்கு வந்தாலும் கூட அது தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு ஓகே சொல்றது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை அனுசரிச்சு போக இடத்துல நீங்க இருக்கணும், அதிகம் பேசக்கூடாது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை நல்லது. தோஷத்தினால் திருமண தடை இருந்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தோஷங்கள் விலகி திருமணம் நடக்கும், அதற்கான பரிகார வாய்ப்புகள் அமையும். ஆன்மீக எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கேது பகவான் ஆன்மீக எண்ணங்களை உண்டு பண்ணுவார். இது வரைக்கும் நான் கடவுளை கும்பிட மாட்டேன், எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, எனக்கு மாற்று சிந்தனை இருக்கக்கூடிய நபர் நான் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட மனநிலை மாறும். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது பல பேருக்கு வரும். கேது அந்த சிந்தனை உங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளின் மூலமாக உங்களுக்கு உருவாக்குவார். சிலர் சித்தர் வழிபாட்டுக்கு போவாங்க, ஏதோ ஒரு ரூபத்துல ஆன்மீக ஈடுபாட்டை ஏற்படுத்துவார். உடல் சார்ந்து வயிற்று பகுதியில் சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ல் சனி இருக்கிறாரு. அடிவயிற்று பகுதியில் வரக்கூடிய சின்ன சின்ன தொல்லைகள், செரிமான கோளாறு, பெண்களை பொறுத்தவரை மாதவிடாய் சம்பந்தமான கோளாறு, இந்த மாதிரியான சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. அது இல்லாம தோல் வியாதிகளால் அவதிப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். புதன் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார், அதுவே உங்களுடைய ராசி. அப்ப புதன் கேது காம்பினேஷன்ல தோல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால உடம்புல சின்ன சின்ன கட்டிகள், வேற ஏதாவது தோலில் வரக்கூடிய அந்த அலர்ஜி மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகளை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளை பொறுத்தவரை படிப்பு விஷயம் நல்லாவே இருக்கும். புதிய புதிய விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், அதுல எந்த விதமான தடையும் கிடையாது. கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கும், அது சரியாயிடும், அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பில் எந்த விதமான தடைகளும் இருக்க வாய்ப்பு இல்லை. படிப்பை பொறுத்தவரை பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. கணவன் சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் பெண்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஏரியா. பொருளாதாரத்துல கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், சில சங்கடங்கள் இருக்கும், அதை எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. ஏன்னா எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு விஷயம்தான். தந்தையாரோட உடல் நலம் கொஞ்சம் அக்கறையோட இருந்துக்கணும். மே மாதத்திற்கு பிறகு எந்த விதமான சிக்கல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுபவர்களுக்கு, அது சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மே மாதத்திற்கு பிறகு அதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். குரு பகவான் 9ல் அமருவாரு. அதனால சில நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும். அதனால குழந்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல குலதெய்வ வழிபாடு தடையா இருந்தவங்களுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாட்டிற்கான வாய்ப்பு அமையும். இப்ப புதியதாக வீடு வாங்கணும் அப்படின்னு சிந்தனை இருக்கக்கூடியவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு அதற்கான வாய்ப்பு அமையும். மூதாதையர்கள் சொத்து வர வேண்டியவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு அதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை ஒரு பாதி உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. இந்த முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பின்னாளில் உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பயணம் செய்கிறது நல்லது. கடுமையான போராட்டம் இருக்கும், இறுதியில் வெற்றி கிடைக்கும்.
அப்படித்தான் 2024 உங்களுக்கு அமையுது. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்திகள் சாதகமா அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்க துர்க்கையை வழிபடுறது மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல ஆஞ்சநேயரை வழிபடுறது உங்களுக்கு காரிய தடைகளிலிருந்து உங்களை காக்கும், காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கீழப்பெரும்பள்ளத்தில் இருக்கக்கூடிய கேது ஸ்தலம் சென்று வருவதன் மூலம் குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக எண்ணங்களை அதிகப்படுத்துங்கள். கடவுள் வழிபாட்டில் இருங்க, சித்தர் வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து எந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கோ அதை மிகச் சிறப்பாக செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. வாழ்க வளமுடன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.